இன்னும் சொல்லப்போனால் லேடிஸை விட ஆண்கள் ஒன்றும் பெரிய புத்திசாலியும் கிடையாது. ஒரு ஒரு சாதாரண விஷயத்த கூட அதாவது அந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் சரி, அவங்க ஒய்ஃபுக்கு தான் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு. அதை அப்படி வச்சுக்கோ, இந்த டீயை குடிச்சிரு, உடனே இந்த சாப்பாட்டை சாப்பிட்டீங்கன்னா மூடி வச்சிரு, டவலை எடுத்து நீ ஹேங்கரில் போட்டு விடு, அப்போ கிளம்புறப்போ ஃபோனை எடுத்துக்கோ, சாவி எடுத்துக்கோ, இப்படி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் முட்டாளா? இதை எப்படி நீங்கள் பெண்கள் குழந்தைத்தனமாக இருக்கான்றீங்க? நான் ராத்திரி பகலாக கண்ணு முடிச்சு பிள்ளைங்களை பார்த்து அதுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா குழந்தைத்தனமாக செஞ்சிடறாங்க. ஒரு படைப்பு சுதந்திரமாக நான் சொல்கிறேன். படைப்பு சுதந்திரத்தை பற்றி அதை அப்டேட் பண்ணிக்கணும். படைப்பு சுதந்திரத்தை நான் 3 பிள்ளைங்களை பெற்றிருக்கேன், 3 படைச்சிருக்கேன். அதுக்காக அதை நான் குத்தம் சொல்லாமல் இருக்கேனா? நீ இதை பண்ணாத, அதை பண்ணாத, அடி வாங்குவேன், தூக்கி போட்டு மிதிக்க போகிறேன் பாரு, இப்படிலாம் நான் சொல்லாமல் இருக்கேனா? நான் படைச்சது அது பர்ஃபெக்ட்னு நான் சொல்லியிருக்கேனே. படைப்பு சுதந்திரமாக, அதாவது நம்ம மக்களுடைய கைண்ட்னஸ், ஒரு இரக்கம் எப்படி இருக்குன்னா, காசு இல்லாதவங்க ரொம்ப ஏழைங்க மேலே பாசமாக இருக்கிறது. ஆனால் மிடில் கிளாஸை பார்த்தா கடுப்பாக வருது. அப்புறம் பணக்காரங்களை பார்த்தா இவங்கெல்லாம் ரொம்ப திமிரு பிடிச்சவனுங்க, அப்படியே காசில் மிதந்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறது. அதாவது ஏழைங்க அப்படின்னாலே ஒரு இரக்கம். அதாவது இரக்கங்கிறது நிரந்தரம் இல்லாதது. அன்பு நிரந்தரமானது. நீங்கள் அன்பை யார்கிட்ட வேணால் காமிக்கலாம், மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், எல்லாத்துக்கிட்ட அன்பாக இருக்கலாம். ஆனால் இரக்கங்கிறது ஒரு நோய் மாதிரி. அந்த இரக்கம் கொஞ்சம் காசு சம்பாதிச்சிட்டாங்கன்னா அது போயிடும். அதாவது ஏழ்மைங்கிறது போயிடும். இப்போ நோய்க்கு மருந்து போட்டோன்னா அந்த நோய் சரியாயிடும். ஸோ இரக்கங்கிறது நிரந்தரம் இல்லாதது. அன்புங்கிறது ஆக்சிஜன் மாதிரி நிரந்தரமானது. ஒரு சில மனிதர்கள் நான் பார்க்குற ஏழையாக இருந்தாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, ஒன்றும் இறக்கப்படுறது, ஐயோ பாவமே. அதுவே அவங்க மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவங்களுக்கு மிடில் கிளாஸ் ஆட்டிடியூடு வேறு வருது. நான் பார்த்துருக்கேன். அது ஏழையாக இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஐயோ பாவம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களே மிடில் கிளாஸாக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படி உடம்புலேயே ஒரு வரப்பு தெரியும். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ நான் ஏழையாக இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு பெரிய ஆளானது தெரியுமா. ஸோ இந்த உடம்பு ஸ்டிஃபாக வர்றது கூட அந்த மிடில் கிளாஸ். அது ஏழையாக இருக்கிறப்போ அவங்கள பார்த்து இறக்கப்படுறது. அதே மிடில் கிளாஸ்க்கு வந்தோடனே அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிக்கலாமான்னு தேடுறது. நான் எந்த கிளாஸையும் பார்க்குறது கிடையாது. எனக்கு எந்த கிளாஸும் கிடையாது. நானும் எந்த கிளாஸையும் பார்க்குறது கிடையாது. அவங்க என்ன வார்த்தை பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் பேசுவேன். ஒரு பிச்சைக்காரர் அப்படியே ஒருத்தர் இருந்தால் கூட அவர்கிட்ட ஏன் நீங்கள் பிச்சை எடுக்கிற